வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்களுடைய திருப்பூர் மாசி பேசுகிறேன். இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம திவாகர் அவருக்கும் அவரை இன்டர்வியூ எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சேனல்ஸுக்கும் தான் இந்த பதிவு. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த திவாகரை அவர் போக்கில் அவரை விட்டாக அவர் பாட்டு கம்முன்னு இருப்பார். இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அவரை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறேங்கிற பேரில் இன்டர்வியூ எடுத்து அவரை பேச வச்சு, எதுக்காக அவர் தான் பேச தெரியலன்னு தெரியுது, அவரை வேற படத்தில் நடிக்கிறதுக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சு போச்சு, அவர் விட்டுருங்க. அவரை சும்மா கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறேங்கிற பேரில் பயங்கரமாக அவரை பேச வைக்கிறீங்க. அவர் தேவையில்லாமல் எல்லாமே பேசுகிறாரு. பேசிட்டு அப்புறம் அவருக்கு தான் பிரச்சனை வரும். நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு விவாஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் திவாகரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறீங்க. ஆனால் அதை பார்த்துட்டு நிறைய பேர் இவர் மேலே காண்டாகிறாங்க. எல்லாருமே தப்பான கமெண்ட்டெல்லாம் போடுறாங்க. ஒரு மனுஷனை கூப்பிட்டு வச்சு தப்பாக பேசுனா, மூக்க சொரிஞ்ச மாதிரி பேசுனாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு கோபம் மாதிரி யாராக இருந்தாலும் பேசத்தான் செய்வாங்க. திவாகர் மட்டும் விதிவிலக்கு இல்லை, சரிங்களா? அவருக்கு சபை நாகரிகம் கிடையாது. அவருக்கு சபையில் எப்படி பேசணும் அப்படிங்கிற இதே கிடையாது. அவரை விட்டுருங்க. அவருக்கு ஒரு பொழப்பு இருக்குது. அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபிசியோதெரப்பியாக இருக்கிறாரு, அவர் டாக்டராக இருக்கிறாரு. அவரோட பொழப்பை அவர் பார்க்க விடுங்க. சும்மா கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறேங்கிற பேரில் இந்த மாதிரியான தவறுகளை பண்ணாதீங்க. ஒரு சகோதரியாக சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. எந்த ஒரு யூடியூப் சேனலும் அவரை கூப்பிட்டு எந்த ஒரு இன்டர்வியூவும் எடுக்காதீங்க. அவரோட வேலையை பார்க்க விடுங்க, சரிங்களா? ஓகே நண்பர்களே, ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்குங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூப் சேனல்ஸும் யாரும் அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணாதீங்க. இது பண்ண வேண்டாம். அவர் அவர் போக்கில் விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, வணக்கம்.